வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்போ இண்டிகோ ஃப்ளைட்டு ஏராளமான ஃப்ளைட் ஒரே நாளில் கேன்சல் ஆகிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால மிகப்பெரிய அளவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் அந்தந்த ஊர்லேயே ஸ்ட்ராண்டர்டாக ஆகிட்டாங்க, வர முடியாமல். அதாவது ஒரு நாளைக்கு 100 ஃப்ளைட்டு 200 ஃப்ளைட் அந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக FDTL அப்படின்னு சிம்பிளாக நம்மலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன், அதாவது பைலட்ஸ் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு. அதே மாதிரி நைட் டைம் லேண்டிங்கில் நிறைய ரெஸ்ட்டு, இருக்கிற ஸ்டாஃப் கம்மியாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட்டு லீவ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது பிப்ரவரி மாதம் வரை இந்த பிரச்சனை இருக்கும், அதுவரை இந்த கேன்சலேஷன் இருக்கும். இதை ஒரே நாளில் தவிர்க்க முடியாது. இது ஒரு சின்ன பிரச்சனைனால வரல, இது ஒரு பெரிய செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸு ப்ளஸ் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த வின்டர் கிளைமேட் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆனது காரணம். அதனால தான் பல பேர் அந்தந்த ஊர்லேருந்து வர முடியாமல் தவிக்கிறாங்க. நம்பர் 1. எதுக்கு இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மறைந்த மாபெரும் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார். வீடியோ போட்டு என் தந்தை போன்றவர், அதாவது சாருஹாசன் சந்திரஹாசன் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு ஏவிஎம் சரவணன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர் அப்படி தான் இருந்தார், எனக்கு ஒரு வழிகாட்டி, எனக்கு தந்தை ஸ்தானத்தில் தான் நான் அவரை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நேராக வராமல் என்னையா நீ வீடியோ போடுற, உனக்கு வர்றதுக்கு என்ன அப்படின்னு கண்ணா கேள்விகள் கேட்கப்பட்டது. என் நண்பர்கள் கூட என்கிட்ட பேசினாங்க ஃபோனில், என்னையா தலைவர் வராமல் இருக்காரு அப்படின்லாம் கேட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட் கேன்சலேஷன் ஆகுது, அதுதான் காரணமாக இருக்கும், அவர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு, அது ஒரு வேளை காரணமாக இருக்கும், இல்லை கிளைமேட் வெதர்னால ஃப்ளைட்டு கிடைக்காம இருக்கலாம், என்னன்னு தெரியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்துட்டார். அதை அவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக ஏவிஎம், அவருடைய ஏவிஎம் சரவணனுடைய பையன் ஏவிஎம் குஹன், அதே மாதிரி அவங்க டாக்டர் எல்லாத்தையும் மீட் பண்ணி தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் ஃப்ளைட் கேன்சல் ஆனது தான். ஃப்ளைட் இல்லைன்னா நிச்சயமாக அவர் வந்திருப்பார். சும்மா உதட்டளவில் சொல்கிறவர் கிடையாது. என்னதான் பார்லிமெண்ட் செஷன் இருந்தாலும் வந்துட்டு போகிறதுல ஒன்றும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதான் வந்துட்டார். இப்போ திருப்பி டெல்லி போயிடுவார். ஸோ இது என்னன்னா, அவர் எவ்வளோ தூரம் நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்கள் மீது மரியாதை வச்சிருக்காரு, அது சும்மா உதட்டளவில் இல்லாமல் உண்மையான மரியாதை. அதாவது ஏவிஎம் சரவணன் உடல்நிலை சரியில்லாத போது அடிக்கடி மீட் பண்ணுவாராம். இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனதுனால தான் டிசம்பர் 4 அவரால் வர முடியல. டிசம்பர் நேரடியாக இரங்கல் தெரிவிச்சிருக்கார், அவங்கள குடும்பத்தை சந்திச்சு.